Hi dear friends, welcome to Village Teaching Vaati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுற லிங்கை வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அதே போல் நம்ம சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து இப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையுமே பார்க்கலாம். அதில் இருக்கிற முக்கியமான விஷயம்லாம் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருந்த அந்த எக்ஸாம் ஷெடியூலில் வந்து சரிங்களா, டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர்லேருந்து 29 டிசம்பர் வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிரேட் 1க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 19 டிசம்பர் அன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 29 டிசம்பர் வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் இப்போ என்னன்னா, அதாவது கிரேட் 3க்கு வந்து சர்க்குலர் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, கிரேட் 3க்கு வந்து இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுற சர்க்குலர் விட்டுருக்காங்க இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. அதாவது 29 டிசம்பர் அதுக்கப்புறம் 30 டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது. இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கா இல்லை வந்து எப்படி போட்டாங்கன்னு தெரில. சரி, இருந்தாலுமே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து டெக்னீஷியன் கிரேட் 1க்கு மட்டும் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுற சர்க்குலர் விட்டுருந்தாங்க. அது வந்து 10 டிசம்பர் 2024 அன்னைக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னைக்கு 13 டிசம்பர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து இந்த சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது 20 டிசம்பர் 23 டிசம்பர் இந்த 2 டேட்டில் யாருக்கு எக்ஸாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லிங்க் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். நீங்கள் வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 14ஆம் தேதியிலேருந்து சரிங்களா, அதாவது நாளிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 24 டிசம்பர் 26 டிசம்பர் 27 டிசம்பர் 28 டிசம்பர் 29 டிசம்பர் 30 டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு நாள், அதாவது 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் டேட்லேருந்து 10 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் ஹெல்ப் டெஸ்க் நமக்கு மெயின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதை தான் நம்ம இந்த டேபிளில் வந்து ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருந்தோம் அந்த டேட் வச்சு. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். 19ஆம் தேதி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 13 டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 20 டிசம்பர் 23 டிசம்பர் இந்த 2 நாளுக்கு யாருக்கு எக்ஸாம் டேட் லாக் ஆகுதோ அவங்களுக்கு தான் வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு 24 டிசம்பர் எக்ஸாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு 14 டிசம்பரில் வந்து சிட்டி இன்டிமேஷன் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். 26 டிசம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 டிசம்பர் இல்லை 16 டிசம்பர் செக் பண்ணுங்கள். 28 டிசம்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 17 டிசம்பர் இல்லை 18 டிசம்பர் செக் பண்ணுங்கள். 29 டிசம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் 18 டிசம்பர் இல்லை 19 டிசம்பர் செக் பண்ணுங்கள். 30 டிசம்பராக இருந்துச்சுன்னா 20 டிசம்பர் 21 டிசம்பர் செக் பண்ணுங்கள். இந்த 30 டிசம்பர் வந்து அடிஷ்னலாக அவங்க போட்டிருக்காங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல, இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இதுதான் 10 டேஸ் பிஃபோராக எக்ஸாம் டேட்லேருந்து 10 டேஸ் பிஃபோராக இந்த மாதிரி சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிட்டே வாங்க ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் டேட் லாக் பண்ணுற வரைக்கும். சரிங்களா. அதே போல் எக்ஸாம் டேட் லாக் ஆயிடுச்சுன்னா ஒரு 4 டேஸ் பிஃபோராக கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வந்துடும். அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 15 டிசம்பர்லேருந்து அதாவது 27 டிசம்பர் வரைக்கும் செக் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்டு இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோனில் இன்னும் அப்டேட் பண்ணல. இது வந்து ஆக்சுவலாக டெக்னீஷியன் கிரேடு 1க்கான சர்க்குலர் மட்டும் தான் இருக்குது, 10 டிசம்பர் 2024 சொல்லிட்டு. நான் இப்போ வீடியோ போடுறேன் இந்த இந்த டைமிங் வரைக்கும். ஓகேங்களா. ஆனால் அதர் ஜோன் ஆர்ஆர்பி சண்டிகர் சரிங்களா, இந்த வெப்சைட்டில் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3ன்னு இருக்குங்களா, அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேடு 1 இருக்கும். ஸோ 2 சர்க்குலருமே அவைலபிளாக இருக்குது. அவங்க வந்து குயிக்காக அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ பொறுமையாக நம்ம சென்னை ஜோன்லையும் அப்டேட் பண்ணுவாங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இதான் இருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சென்னைன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம டெக்னீஷியனுக்கான லிங்க் எல்லாமே இருக்கும். அதில் கிளிக் ஹியர் வியூ சிட்டி இன்டிமேஷன் சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேண்டிடேட் லாகின் கேட்கும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் போட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே என்ன கேப்சா டிஸ்பிளே ஆகுதோ அதை வந்து மிஸ்டேக் எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் லாக் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். டியர் கேண்டிடேட் ஸ்லிப் சிட்டி ஸ்லிப் இஸ் நாட் எட் லைவ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன், இட் வில் பி மேட் லைவ் 10 டே பிஃபோர் த டேட் ஆஃப் யுவர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா. உங்களுக்கு இன்னும் எக்ஸாம் டேட் லாக் ஆகலாம், இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும், பயப்படக்கூடாது. ஓகேங்களா. அதே போல் உங்களுக்கு பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஹெல்ப் டெஸ்க் நம்பருமே கால் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து அந்த டிஸ்பிளே ஆகும். சரிங்களா. ஃபஸ்ட்டு கேண்டிடேட் டீடைல்ஸ் இருக்கும், அப்புறம் இ கால் லெட்டர் ஆப்ஷன் இருக்கும், மூணாவதாக சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ஆப்ஷன் இருக்கும், நாலாவதாக ஹெல்ப் டெஸ்க் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா. ஸோ நீங்கள் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் இங்கே ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அது வந்து இங்கே ஹியர்ன்றதுல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆகும். உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஃபோட்டோகிராஃப் வந்து எல்லாமே இருக்கும். கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட்டு, அப்புறம் எக்ஸாம் சிட்டி என்ன, எக்ஸாம் ஸ்டேட் என்ன, அப்புறம் உங்கள் ஷிஃப்ட்டு என்ன சரிங்களா, டேட்டோட உங்கள் ஷிஃப்ட்டு என்ன, ஷிஃப்டிங்கான டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல் பாஸுமே கூட வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஜார்னி நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எப்போ வந்து நீங்கள் முடிக்கலாம், அதாவது அந்த பாஸோட வேலிடிட்டி ஓகேங்களா, எக்ஸாம் டேட்லேருந்து 3 நாளைக்கு முன்னாடி, எக்ஸாம் டேட்லேருந்து 3 நாளைக்கு பின்னாடி. அதாவது நம்ம ஓன் ஸ்டேட்டு இப்போ தமிழ்நாடே உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 7 நாள் அந்த ட்ராவல் பாஸ் வேலிடிட்டி இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட் ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 நாள் வரைக்கும் அந்த பாஸ் வந்து வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் ஜார்னி பண்ணுறப்போ ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த ஸ்லிப்பு, இது எல்லாமே கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ தான் நீங்கள் ஜார்னி வந்து பண்ண முடியும் சரிங்களா. அதையும் பார்த்துக்குங்க. ஜார்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ இங்கே ஒரு சைன் பண்ணுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஜார்னி முடிக்கிறப்போ நீங்கள் ரிட்டர்ன் வரப்போ இங்கே ஒரு சைன் பண்ணுவாங்க சரிங்களா. அதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இந்த ட்ராவல் பாஸ்க்கான விஷயம். அதே போல் இது வந்து ஜஸ்ட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு தான். ஒன்ஸு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணால் தான் அந்த கால் லெட்டர், அப்புறம் ஒரு ஆதார் கார்டு, அப்புறம் இன்னொரு வேலிட் ப்ரூஃப் வந்து நீங்கள் சிபிடிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுதான் அங்கே தெளிவாக அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன். முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள். இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ்னு இதுக்கு முன்னாடி தான் வந்திருக்கும். ஏன்னா கிரேட் 3க்கான அந்த லிங்க் வந்து அவங்க லைவ் பண்ணல இல்லையா. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கரெக்ட் டீட்டெயில்ஸ்னு வராது. இதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, லாகின் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. அதாவது டியர் கேண்டிடேட் சிட்டி ஸ்லிப் நாட் எட் லைவ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் பயப்படாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டேட்லாம் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக செக் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஒன்ஸ் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆச்சுன்னா ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது, எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கான முக்கியமான வழிமுறைகள் என்னென்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. அதை வந்து அப்போ பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதை வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 30 டிசம்பர் மட்டும் டேட்டு அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு மிஸ்டேக்கா இல்லை வந்து உண்மையானு தெரியல. பார்க்கலாம். நீங்கள் இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரெயின் சீசன் சேஃப்டியாக இருங்க. ஃபேமிலி சேஃப்டியாக பார்த்துக்குங்க ஓகேங்களா. தேங்க்யூ.